ஐபிபிஎஸ் பிஓ ஹால் டிக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாணவர்களுக்கு வந்திருக்கு. அது என்னன்னு சொல்றேன். அதுக்கான ப்ராப்பரான சொல்யூஷனும் நான் வந்து சொல்றேன். அதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹால் டிக்கெட்ல எல்லாருக்குமே நேம் வந்து பார்த்தீங்கன்னா மாறி வந்திருக்கு. அவங்க அப்ளை பண்ணும்போது ஒரு நேம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணும்போது நேம் வந்து மாறி இருக்கு சார். இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே இதை எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் இதை வந்து பண்ணாமல் இருந்திருக்கீங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு இதை எல்லாருமே வந்து பண்ணுங்க. நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோனையும் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்கல்ல, ஸோ அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களே, அப்ளை பண்ணும்போது எல்லாத்தையுமே ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓப்பன் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிரிண்ட் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும். அதனால உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எப்பயுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அப்படி பண்ண முடியல, மறந்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கிறத ஒரு ஃபோட்டோவாச்சும் நீங்கள் கண்டிப்பான முறையில் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ ஃபோட்டோலாம் கூட அது இதுன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் தயவு செஞ்சு அந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஃப் இட் இஸ் உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் இந்த மாதிரி நேம் இஷ்யூ வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பிரிண்ட்டை நீங்கள் வந்து காட்டலாம். இங்கே பாருங்க, நான் அப்ளை பண்ணும்போது நான் ப்ராப்பராக தான் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்தது இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரிண்ட் காட்டும் போது அது வேலிடா இருக்கும். இல்லை என்கிட்ட வந்து பிரிண்ட் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக அதை வேலிட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு பெரிய விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2023 அப்புறம் 24 இந்த மாதிரி நேம் இஷ்யூ வந்துச்சு. கண்டிப்பாக உங்களை எக்ஸாம் எழுத விடலை. ஸோ இருந்தாலும் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் கரெக்டாக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களோட பேருக்கு பின்னாடி இப்போ நீங்கள் சூரிய பிரகாஷ் சம்திங் அப்படின்னா பின்னாடி சூரியன் வந்திருந்தா கூட ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. பட் எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரிண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். அப்ளை பண்ணி முடிச்சுனே அதை வந்து பிரிண்ட் பண்ணிடுங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் அப்ளை பண்ணுறப்ப இது வந்து ஹால் டிக்கெட் இஷ்யூ கிடையாது. ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது நம்ம ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டேட் வந்து போடணும் அப்படின்றது இருக்குது. இப்போ நீங்கள் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பப்ளிஷன் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் வந்து போடக்கூடாது. உங்களுக்கு எப்போ ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களோ அந்த டேட்டை போடக்கூடாது. அவங்க சொல்லியிருப்பாங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஏப்ரல் மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து க்ளோஸ் ஆகும். ஏப்ரல் 2022 இல்லை ஏப்ரல் 2021, ஏப்ரல் 2023 இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஏப்ரலோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே என்ன அப்படின்னு பார்க்கணும். அதாவது லாஸ்ட் சாட்டர்டே சண்டே வருது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வர ஃப்ரைடே ஒர்க்கிங் டே எதோயோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ 28 ஏப்ரல் 2023 whatever it is, அந்த டே வந்து ஒர்க்கிங் டேவா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வேலிடு. அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டேட் ஆஃப் பப்ளிஷன் ஒன்று இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட்டு அது 10/8/2023 இல்லை 10/8 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. இன்கேஸ் அது பண்ணியிருந்தீங்கனாலும் பிரச்சனை இல்லை. எடிட் விண்டோ ஆப்ஷன் வரும்போது எடிட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்போ நம்ம ப்ராப்பராக ஒரு லெட்டர் சப்மிட் பண்ணும்போது அது வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் இனிமேல் அப்ளை பண்ணும்போது அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க, சரிங்களா? அதே மாதிரி ஹால் டிக்கெட்டில் உங்களுடைய நேம் நான் சொன்ன மாதிரி இப்போ தயவுசெய்து செக் பண்ணிடுங்க. இப்போ செக் பண்ணிடுங்க. எல்லாரும் ஹால் டிக்கெட்டை வந்து எக்ஸாமுக்கு முந்தின நாள் தான் வந்து எடுப்பானுங்க. அந்த மாதிரிலாம் வேலையை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம இழக்க வேண்டியது இருக்கும். ப்ராப்பராக இப்போயே செக் பண்ணிடுங்க. ஹால் டிக்கெட்டோட உங்கள் நேம் வந்து கரெக்டாக இருக்கா, உங்களோட அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்கா, நேமோட ஸ்பெல் வந்து தயவுசெய்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த சென்டர் வந்து போட்டிருக்காங்க, என்ன டேட் அப்படின்றது வந்து ப்ராப்பராக வந்து பார்த்துருங்க. உங்களுக்கு இந்த வாரம் சாட்டர்டே சண்டே எப்போ ஸ்லாட்டு என்ன டைம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இனிமேல் வர எக்ஸாமில் இந்த தவறுகளை பண்ணாதீங்க. எப்பயுமே பிரிண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா?